அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தின் சிறப்பு பலன்களை பத்தி தான் இந்த காணொளியில பார்க்க போறோங்க. ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசியிலும், கும்பத்தில் ராகு பகவானும், அதே நேரத்தில கேது பகவான் சிம்ம ராசியிலும், குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்திலும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது ஆண்டுக்கோள்கள். இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ரிஷப ராசியிலும், சூரிய பகவான் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறாரு. அதே போல மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சூரிய பகவான் 17ஆம் தேதி பெயர்ச்சி அடைய போறாருங்க. அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு ஜூலை மாதம் 5ஆம் தேதி பயிற்சியாக போறாரு. இந்த தான் இந்த மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஜூலை மாதத்தின் சிறப்பு பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொளியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் இந்த கடக ராசி அன்பர்கள். மிகவும் சுறுசுறுப்பான நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஆக்டிவாக செய்யக்கூடிய நபர்கள், தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இந்த கடகராசி அன்பர்கள் தான். எந்த இடத்துல எப்படி இருக்கணும், சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டவர்கள், நகைச்சுவை உணர்வை கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த விஷயத்துக்கும் கவலைப்படவே மாட்டாங்க. தனக்குள்ளே எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு காட்டிக்கவே மாட்டாங்க. எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். எந்த விதத்துலையுமே நம்மளுக்கு தவறு நடந்துடக்கூடாது. எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களும் இந்த கடகராசிக்காரர்கள் தான். எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து கரெக்டான விதத்தில் தாங்க செய்கிறேன். எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பர் பிளானோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஆரம்பிக்கும்போது இருக்கக்கூடிய அந்த வேகம் அது முடிக்கும்போது இருக்க மாட்டேங்குது. ஆரம்பிக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டோ, ஆரம்பிக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதை முடிக்கிற தருவாயில எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா ஆரம்பம் ஒரு மாதிரி இருக்குது, இறுதியெல்லாம் முடிவுகள் ஒரு மாதிரி இருக்குது. எல்லாமே நான் நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குதுங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துட்டுருக்கு? ஸோ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஏதாவது கிரகங்களுடைய பயிற்சி வந்ததுன்னா கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். குரு பயிற்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஓகே, என்னுடைய ராசியில் உச்சத்தில் இப்போ குரு இருக்கார். ஸோ இனிமேலாவது என்னோட வாழ்க்கை மாறுமா? ஆல்மோஸ்ட் இந்த மாதம் முடிஞ்சு போகுதுங்க. ஜூன் மந்த் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜூலையிலேயாவது ஏதாவது நல்ல மாற்றம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சில இடத்துல பார்வை அப்படிங்கிறது படுதாக 5, 7 மற்றும் 9ஆம் இடம். ஸோ இந்த இடத்துல படும்போது சில முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்கும். ஏன்னா இது வரைக்கும் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எல்லாமே ஃபெயிலியராக போயிட்டுருக்குங்க. எதுவுமே நான் நினச்சபடி நடக்கலை. எல்லாமே தடைகளாக நடந்துட்டுருக்கு. எந்த முயற்சியும் வெற்றி அடைய மாட்டேங்குது. தேவையில்லாமல் கெட்ட பேர் உருவாயிட்டு இருக்குங்க. பணம் நிறைய லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றி பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. வேலை தேடி ரொம்ப நாளாக வேலைக்கு போய் எதுவுமே எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த மாதகட்டங்கள்லேயே உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லையே, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லையேன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டங்கள். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் உருவாகும். நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கிற இடத்துலயே உங்களுக்கு உயரிய பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வேலையில் நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவீங்க. இல்லை ஒரு ஜாப்பில் இருந்து இன்னொரு ஜாப்புக்கு இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உருவாகும். உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக உங்களை சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. உன்னால் ஒரு வேலைக்கு கூட சரியாக போக முடியலையே, உன்னால் ஒரு பிஸ்னஸ் கூட சரியாக பண்ண முடியலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் தொடங்கி அதை கரெக்டான விதத்தில் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்தது. போக போக அதை எப்படி நடத்துறதுன்னே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு இழப்புகளும் நிறைய நஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதை எப்படியாவது சரி பண்ணி கொண்டு போகணுங்க. அடுத்த லெவலுக்கு நான் எப்படி மூவ் பண்ணணும்? நிறைய விஷயங்கள் யோசிச்சு பேசாமல் இதை விட்டுட்டு போயிடலாமா? இது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு யோசனைகள் வந்துருச்சு. எப்படியாவது இதை நடத்தி ஆகணும், நமக்குன்னு ஒரு காலகட்டங்கள் வரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நிச்சயமாக அந்த பிஸ்னஸில் என்ன தவறு செஞ்சீங்க, அந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒன்று பண்ணி இதில் நெக்ஸ்ட் லெவலுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்து இதை சரி பண்ணக்கூடிய ஒரு தருணமாக மாறப்போகுது. ஸோ இப்போ இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸை மறுபடியும் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணுறதுக்கான சில சூழ்நிலைகள் வருங்க.
அதில் செஞ்ச தவறுகள் என்னென்னு தெரிஞ்சு அதை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது அப்போ பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது உருவாகும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய துறையில் வந்துட்டு உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான யோசனைகள் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். நீண்ட நாட்களாக திருமண தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாயிருக்கும். இந்த திருமண தடையினால் மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. காலகாலத்தில் ஒரு கரெக்டான டைமில் திருமணம் பண்ண முடியலையே, அந்த ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கரெக்டாக நடந்ததுன்னா, இன்றைக்கி நம்ம நினச்ச விஷயத்தை எல்லாத்தையுமே ஈஸியாக அடைஞ்சிருப்போமேன்னு சொல்லி எதிர்பார்த்து நிறைய மன உளைச்சலுக்கு ஆளான நபர்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த கலஸ்தரஸ்தானத்தில் குருவுடைய பார்வைப்படும்போது நீண்ட நாட்கள் திருமண தடை அப்படிங்கிறது அகலவங்க. குடும்பத்தில் நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல ஒரு சுபகாரியம் பண்ணி வைக்க முடியலேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த தருணத்தில் கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஆல்ரெடி ஒரு வாரிசு இருக்குது, ரெண்டாவது ஒரு வாரிசு இருந்ததுனா தான் நமக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகதா, நம்ம எதிர்பார்க்கும் போது இது நடக்க மாட்டேங்குது, அதுவாக வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் தள்ளி போட்டுட்டோம். இப்போ அந்த தள்ளி போட்டதே எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல வாரிசு அப்படிங்கிறது உருவாகுதுன்னு எது பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவத்தினர் புத்திர ஸ்தானத்து மேலே குருவுடைய பார்வைப்படுறதுனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க. மருத்துவ ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் எடுத்த நிறைய ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், காரணமே இல்லாமல் சண்டைங்க. எல்லா தப்புக்கும் நான் தான் காரணமா, எல்லா தப்புக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்லி இன்றைக்கி சாதாரண பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கி கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இந்த லைஃப்பில் வந்து நம்ம ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சில யோசனைகள் உருவாகி டிவோர்ஸ் வரைக்கும் நிறைய பேர்த்து கொண்டு போயிருக்கு. இதுக்கு மேலே உங்கள் கூட என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க கூட இதுக்கு மேலே இந்த லைஃப் நமக்கு செட் ஆகாது, இது அடுத்த லெவலில் கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி அதை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போய் இதை பிரேக் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலை சுச்சுவேஷன் உருவாயிருக்கும். அந்த நிலைகள் மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய தப்பை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது செஞ்சது நம்ம தான் தப்பு, நம்மளால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே போய் உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து செஞ்ச தப்புக்கு உண்டான மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இல்லை. இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ரீசனை தெரிஞ்சுக்கிட்டு விலகி போனவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் போது பிரிந்த காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்தது மேரேஜ் லெவலில் கொண்டு போகிறதுக்கான யோகங்கள் எல்லாமே இந்த குருவுடைய பார்வைப்படுறதுனால உங்கள் பிரச்சனைகள் மொத்தமாக தீரப்போகுதுங்க. அடுத்தபடியாக அந்த வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணுங்க, சொந்தமாக நமக்குன்னு ஒரு வீட்டை கட்டணும், நமக்குன்னு ஒரு வண்டி வாகனத்தை வாங்கணும், நம்ம பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்க, அந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் வச்சுன்னு இருப்பீங்க. அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாமே தடைபட்டே போயிட்டு இருந்தது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆசைப்படலாங்க, அதுக்குன்னு ஒரு நேரங்காலங்கள் வரணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த நேரங்காலகட்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருப்போது சொந்தமாக ஒரு இடம் வாங்குவீங்க, அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுவீங்க, உங்களுக்குன்னு ஒரு வண்டி வாகனத்தை உருவாக்குறதோ அல்லது வீட்டுக்கு தேவையான சில பொருட்களையோ அல்லது வாங்குறதுக்கு ஆடம்பர தேவைகள் எல்லாத்தையுமே உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு உருவாகும். நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. நிறைய பணம் ரீதியாக இருந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதை சரி பண்ணிட்டு வந்து நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த தொகைகள் உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஏன் இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல், சரியாக தூங்கவே முடியலைங்க, சாப்பிட முடியல, முன்ன இருந்த மாதிரி ஒரு வேகம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஆரோக்கியத்தில் நான் எதிர்பார்த்தபடி இல்லைங்க, ரொம்ப டல்லாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்குண்டான நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அந்த விஷயங்கள் எதுவுமே சரியான விதத்தில் பலன் கொடுத்துருக்காது. இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டான உணவு பழக்கவழக்கங்கள், கரெக்டான வந்து உடற்பயிற்சிகள், உடல் ஆரோக்கிய தேவைகளுக்கு என்னென்னவோ அது எல்லாத்தையுமே பண்ணுவீங்க. ஹெல்த்தை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கான முயற்சிகள், ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அப்படின்னா உங்களை விட்டு விலக போகுது. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இது வரைக்கும் ஞாபக மறதிகள், சில குழப்பங்கள் அப்படிங்கிறதுலாம் இருந்திருக்கும். எந்த துறையை தேர்வு செய்யலாம், எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணலாம், என்ன படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்கள் நீங்கும். நீங்கள் விருப்பப்பட்ட துறையிலேயே நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு அதை போய் படித்து அதுக்கு உண்டான சில வேலை வாய்ப்புகள் அமைவதற்கான யோகங்கள் இப்போ ஒரு அடித்தளமாக இருக்க போகுது. எல்லா விஷயத்தையும் மீறிங்க இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால தான் இன்றைக்கி வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தேன்.
ஆரம்பத்தில சின்னதா வாங்குனங்க. 500, 1000த்துல ஆரம்பிச்சு அது 10,000, 20,000 வந்து இன்னைக்கு லட்சக்கணக்கில வந்து பெரிய அளவுல தொந்தரவா வந்து நின்னுட்டுருக்கு. காரணமே இல்லாம வாங்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அதுவே ஒரு காரணமா மாறி, அந்த கடன் சம்பாரிக்கிறது, அதாவது பணத்த மொத்தத்தையும் கொண்டு போய் கடன கட்டுறதுக்கான சூழ்நிலைகள் வந்துச்சு. எவ்வளவோ பணத்த சம்பாரிக்கிறோம். அந்த பணத்த எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கடன கட்டுறதுக்கு, இல்ல வட்டி கட்டுறதுக்கு மட்டுமே ஆகுதே தவிர, என்னுடைய நிதி தேவைகள எதுவும் பூர்த்தி பண்ண முடியல. இதனால சம்பாரிக்கிற பணத்த வட்டி கட்டிர்றேன். நான் என்னுடைய தேவைக்கு மறுபடியும் கடன் வாங்குற மாரி, இப்போ கடனுக்கு மறுபடியும் வட்டி கட்டுறதுக்காக கடன் வாங்கி, இந்த மாரி கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நெறைய மன உளைச்சல சந்திச்சுட்டு இருக்கேன். இந்த கடன எப்பதான் அடைப்பேங்க? இந்த கடன் இல்லாத வாழ்க்கைய வாழ்றதுக்கான முயற்சிகள் நான் எடுத்தேன்னா, எல்லாமே எனக்கு ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்குது. தேவைகள் வந்து அதிகமா இருக்குது. அத சரி பண்றதுக்கான வழிகள் இல்லன்னு யோசிக்கிறவங்களுக்கு, உங்களுடைய கடனை அடைப்பதற்கான சில முயற்சிகள் இந்த காலகட்டங்கள்ல நல்ல வந்து ஒரு பலன் அப்படிங்கிறது குடுக்கும். நீங்க எதிர்பார்த்த இடத்துலருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த தொகைகள் உங்க கைக்கு வந்து சேருங்க. பல நாள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருங்க. யாருக்கிட்ட நீங்க உதவி கேட்டீங்களோ, அவங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தருணமா இருக்கப்போகுது. ஸோ, அப்போ பழைய பாக்கிகளை அடைப்பதற்கான முயற்சிகள், ஏதாவது ஒரு விதத்தில அத சரி பண்றதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போதுங்க. ஸோ, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கணும்னா, உங்களுடைய சுய ஜாதகத்த நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்குண்டானபடி முயற்சி எடுத்தீங்கன்னா, கட்டாயமாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது குடுக்குங்க. ஸோ, உங்க ஜாதகத்த என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்த வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னா, தெளிவான முறையில கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.